அனைவருக்கும் ஜோதிட வணக்கம். ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம பார்க்க போற ஜோதிட தலைப்பு பணம் எங்கே. எல்லோருக்கும் பணம் அப்படின்றது ரொம்ப அவசியம் இல்லைங்களா, முக்கியம் இல்லையா? பணம் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. கண்டிப்பா எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுறது. பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருந்தால் தான் கூகுள் பேலையும் நம்ம பண்ண முடியும், ஃபோன்பேலையும் பண்ண முடியும். எல்லாமே நமக்கு பணம்ன்றது பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தால் தான், கையில் காசு இருந்தால் தான் மனிதர்களும் மதிப்பார்கள், எல்லாருமே உறவினர்களும் மதிப்பார்கள். எல்லாருமே அப்பதான் நாம ஒரு மதிப்பு எங்கே இருக்கு அப்படின்னா அவர்களோட பணம் இருக்கிறத பொறுத்து தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இதுல மாச ஆரம்பத்துல பணம் இருக்கும், மாச கடைசி நேரத்துல பணம் இல்லை அப்படின்னா யார்கிட்ட கேட்டா ஒரு பணம் கிடைக்கும் அப்படின்றதையும், அடுத்தபடியாக அபரிமிதமாக பணம் இருந்தால் அதை ஒரு எந்த வழியிலே அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பணம் இல்லாதவர்களுக்கு பணம் சீக்கிரம் கிடைக்கவும் என்ன பண்ணலாம், பணம் இல்லாதவர்களுக்கு சீக்கிரம் பணம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். உதாரண ஜாதகம்: கடக லக்னம், கன்னியிலே கேது, துலாம் ராசியிலே குரு, விருச்சிகம் ராசியிலே சந்திரன், இங்கே தனுசு ராசியிலே சூரியனும் புதனும், இங்கே மகரம் ராசியிலே சுக்கிரன், மீனம் ராசியிலே ராகு, மேஷம் ராசியிலே சனீஸ்வரர், இங்கே 12வது இடத்திலே மிதுன ராசியிலே செவ்வாய் கிரகம். இப்படியாக ஒரு ஜாதக கட்டம், ஒரு ஜாதகரின் ஜாதகம். இது என்ன அப்படின்னா ஒரு பணம் சம்பந்தப்பட்ட டாபிக். அதனால இப்போ நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரெண்டு வகை நாம பார்க்கணும். ஒருத்தருடைய ஜாதகத்திலே 2வது ஸ்தானம் அப்படின்னு சொல்றது தனம், குடும்பம், வாக்கு. இப்போ தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு அடுத்த 2வது இடம், இது லக்னம் இருக்கு. லக்னத்துக்கு அடுத்தபடியாக 2வது இடம், அங்கே யார் இருக்காங்க? சூரியன். இங்கே கிரகத்துல யாரும் இல்லை, அதிபதி சூரியன் எங்க இருக்கார்? குருவோடைய வீட்டிலே இருக்கார். அவர் கூடவே யார் இருக்காரு? அவருடைய ஜாதகருடைய தாய் மாமா, அவரும் கூடவே இருக்காரு இந்த ஜாதகத்திலே. அப்போ சூரியனும் புதனும் புத ஆதித்ய யோகம் பெற்று தனுசு ராசியிலே இருக்கார்கள். அப்போ இந்த பணம் ஒருத்தருக்கு தேவைப்படுதுன்னா இந்த ஜாதகருக்கு ஒரு கடைசி காலத்துல ஏதாவது பணம் தேவைப்படுது அப்படின்னா யார்கிட்ட இருக்கும்? சூரியன் சொல்லக்கூடிய அப்பா கிட்ட, அதே மாதிரி புதன் சொல்லக்கூடிய தாய் மாமா கிட்ட. எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், பணம் எப்படி இருக்கும்? அதாவது எப்படின்னா நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்க பேங்க் அக்கௌண்ட்லயே பணத்தை வச்சுக்கிறாங்க, கரெக்டுங்களா? ஆனா அந்த காலத்திலேருந்து ஒரு மரபு ஒன்று இருக்கு. என்ன மரபு அப்படின்னா பணத்தை சம்பளம் வந்த உடனே முன்னெல்லாம் கவர்ல போட்டு கொடுப்பாங்க. ஒரு கவர்ல பணம், அதை கவர்ல போட்டு சம்பளமாக ஆபீஸ்ல கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்பளம் வாங்கின உடனே அது நீங்க கூலியா எடுத்துக்கலாம், சம்பளமாக எடுத்துக்கலாம். ஆக மட்டும் நீங்க பண்ணதுக்கு ஊதியம் நீங்க உங்களுக்கு கைக்கு வந்த உடனே அதை என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துலலாம் நேர அம்மா கையில கொடுத்து போன தங்க கண்ணு, ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு பழைய காலத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் ஒரு பாடல் பாடியிருப்பார். இந்த ஒரு இதுல பணம் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே யார்கிட்ட கொடுக்கணும்? அம்மா கையில கொடுத்து போகணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பார் பாருங்க. அத மாதிரி நாம சம்பளம் வந்த உடனே பெற்றோர்கள் இருக்கும்போது பெற்றோர்கள் கையில கொடுக்கணும். பாமா விஜயம்னு ஒரு அருமையான தமிழ் திரைப்படம், அதுல நடிகர் பாலையா அவர்கிட்ட அவருடைய மகன்கள் 3 பேர், அவர்கள் சம்பளத்தை அன்னைக்கு கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா ஒரு டிசிப்ளின் வச்சிருப்பார் அவர். அதுல பாலையா ஒரு டிசிப்ளின் வச்சிருப்பார். அவர் என்ன அப்படின்னா எல்லாருமே பணத்தை கொடுத்தா நான் வச்சுக்கிறேன், பார்த்து வச்சுட்டு உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நான் பணத்தை கொடுக்க போறேன்பா அப்படின்னுவாங்க. ஆனா அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவருடைய மனைவிமார்கள் சில பேர் கண்டிப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் நிறைய இடத்துல நடக்குது.
ஏன்னா பெற்றோர்கள் கையில பணத்தை அவசியம் கொடுக்கணும். இப்போ கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுக்கறதுனால தப்புன்னு சொல்லல. என்ன ஒண்ணுன்னா கடைசி காலத்துல கடைசி நேரம், கடைசி காலம் இல்லை, கடைசி நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு 30-31 தேதி இருக்கு, 25 தேதிக்கு மேல உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா அப்பா கொடுப்பார், அம்மா கொடுப்பாங்க. இந்த பாத்திரம் இதெல்லாம் போட்டு வைப்பாங்க பாருங்க வீட்டில் வந்து இந்த மளிகை பொருட்கள்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, டப்பாவில் போட்டு வைப்பாங்க, சில பேர் பர்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இதுலேருந்து எடுத்து அவங்க கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பழைய இதெல்லாம் பார்த்துருக்கலாம். பழைய முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரிலாம் எடுத்து உதவி செய்வார்கள். கடைசி நாள் அன்னைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா திடீர்னு பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கு அம்மாவோ அப்பாவோ அவங்களுக்குன்னு நீங்கள் அப்போ ஆரம்பத்தில் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த பணத்தை எடுத்து உங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. அவங்க சாப்பிட போகிறது கிடையாது, பணத்தை யாரும் சாப்பிட போகிறது கிடையாது. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க சம்பாதிச்சிங்கன்னா, சம்பாதிக்கிறவர்கள் அத்தனை பேரும் பெற்றோர்கள் கையில் பணத்தை தயவு செஞ்சு கொடுங்க. இந்த பணம் வந்து உங்களுக்கு தான் திருப்பி வர போகிறது, எல்லாம் அவங்களே வச்சுக்க போகிறாங்க, உங்களுக்கு தான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க போகிறாங்க. அதனால எல்லாரும் அவசியமாக இதை கொடுக்கணும். இந்த ஜாதகருக்கு பாருங்க, அவர் அப்பா தான் கொடுக்குறார், அவர் அப்பா தான் கண்டிப்பாக கொடுப்பார். இங்கே 2வது இடம் சூரியனுடைய வீடு, சூரியன் இங்கே இருக்கிறது குருவுடைய வீட்டில் இருக்கார். அப்போ குரு அப்படின்றதுனால நல்ல ஒரு பக்திமானோட இருக்கு, நல்லா கொடுக்கணும்னு. அதாவது எல்லா அப்பாவும் வந்து கொடுப்பாங்களான்றது ஒரு சந்தேகம்தான். குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த அப்பா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இது அப்பா கொடுப்பார். கூடவே தாய் மாமனும் இருக்கார். தாய் மாமனும் அவரால் முடிந்த உதவியை செய்வார் இந்த ஜாதகருக்கு அப்படின்றது நாம இந்த ஜாதகத்தை தனஸ்தானத்தை வச்சு நம்ம பார்த்துட்டு சொல்றோம். சரி, இப்போ நிலம் வாங்கலாமா, தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா, அபரிமிதமாக பணம் இருந்தால் என்ன பண்ணலாம், நிலம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, அபரிமிதமாக பணம் இருக்கும்போது ஒரு நகைகள் வாங்கலாமா அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த ஜாதகரை பொறுத்தவரையும் லக்னம் என்ன ராசியில இருக்கு, நீர் ராசியில இருக்கு. 1, 2, 3, 4 நீர் ராசியில இருக்கு. 2வது ஸ்தானம் தனஸ்தானம். தனஸ்தானம் இருக்கக்கூடிய பாருங்க, நெருப்பு, நிலம், வாயு, நீர். நெருப்பு, இங்க நெருப்பு ராசியிலே இந்த தனஸ்தானம் அமையுது. நெருப்பு ராசியிலே தனஸ்தானம் அமைஞ்சதுன்னா இவர் என்ன எதுல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், இவர் எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், நெருப்புல போய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? நெருப்புல பணத்தை போட்டா என்ன ஆகும், நெருப்புல பணத்தை போட்டா இதுவாயிடும். அப்போ இந்த ராசி அதிபதி எங்க இருக்காரு, குருவோடைய வீட்டில் இருக்காரு, குருவோடைய வீட்டில் இருக்காரு. அந்த குரு அப்படின்னா ஒரு கோவில். அப்போ அந்த கோவில்ல வந்து கோவில், சர்ச்சு, மாஸ்க் எதுவுமே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு இவர் அந்த அபரிமிதமான பணத்தை ஒரு டொனேஷனாக கொடுப்பது நல்லது இந்த ஜாதகர். அப்படின்னா நம்ம வந்து பார்த்து கணக்கு வச்சு பண்ணணும். சரி, 3வதாக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு, பணம் பெருக வேண்டுமா, உங்கள் எப்போ பார்த்தாலும் பணம் அப்படி மணி பர்ஸை திறந்தா அப்படியே கத்தையா பணம் உங்களுக்கு வேணுமா, ஒன்று பண்ணுங்க. பச்சை கற்பூரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் எடுத்து அந்த பர்ஸ் இருக்கு பாருங்க, உங்களுடைய மணி பர்ஸ், அந்த மணி பர்ஸ்லையும் கேஷ் பாக்ஸ், கேஷ் வைக்கிற இடம், அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உதுத்து தூவி விடுங்க. அதை தூவி விட்டீங்கனாலே பர்ஸும் வாசனையா இருக்கும், உங்களுக்கு பணமும் மகாலட்சுமி கடாட்சம், உங்களுக்கு பணம் நிறைய இருக்கும், கத்தையா நீங்க பணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பணம் எங்கே உங்களுக்கு உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த யூடியூப் வகுப்பில் சந்திப்போம். நன்றி.